கண்ணீரோடு வந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மனிதருடைய ஜெபத்தையும் கடவுள் கேட்பார். ஒரு தாய் ஒருவர் இருந்தார். அவருடைய மகன் தாறுமாறான வாழ்க்கை வாழ ஆரம்பித்தான். இளைஞர்களோடு சேர்ந்து என்னென்ன செயல்கள் செய்ய முடியுமோ எல்லா கெட்ட பழக்கங்களையும் செய்ய ஆரம்பித்தான். அவருடைய தாய் ஒரு நாள், 2 நாள், 1 மாதம், 2 மாதம் இப்படி அல்ல, பல ஆண்டுகள் அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள் கண்ணீரோடு. அவர் யார் என்றால் மோனிகம்மாள். அவருடைய மகன் அகுஸ்தினார். அகுஸ்தினாருக்காக ஏறக்குறைய 17 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் தொடர்ந்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தார். ஒரு முறை அம்புரோசியாரை பார்த்து, எனது மகன் இப்படி தாறுமாறாக தீய பழக்கத்தில் ஈடுபட்டு கெட்டு போய் கொண்டே இருக்கிறான், அவன் எப்போது திரும்பி வருவான் என்று அம்புரோசியாரை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, அம்மா, உங்களுடைய கண்ணீர் உன்னுடைய மகனை வீணாக்காது. நீ சிந்துகிற ஒவ்வொரு துளியும் அங்கே அவனுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொன்னார். மோனிகம்மாள் ஏறக்குறைய 17 ஆண்டுகள் இவ்வாறு தன்னுடைய மகனுக்காக அழுது கண்ணீர் சிந்தி ஜெபித்து கொண்டிருந்தார். ஒரு நாள் மாலை வேளையில் அகுஸ்தினார் அவர் தோட்டத்தில் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது, எடுத்து வாசி என்று ஒரு சிறுவன் ஒரு குரல் கேட்டது. சிறுவனுடைய குரல் கேட்டது. அவர் திரும்ப திரும்ப அப்படி பார்க்குறார். எதை எடுத்து வாசிக்கிறது அவனு பார்க்குறார். பக்கத்தில் ஒரு விவிலியம் இருக்கிறது. அந்த விவிலியத்தை எடுக்கிறாரு, சும்மா அப்படி திறக்கிறாரு. அவர் கண்ணில் பட்ட வசனத்தை அவர் படிக்கிறார். ரோமியர்கள் திருமுகம் அதிகாரம் 13 வசனம் 13 அவருடைய கண்ணில் படுகிறது. அதை வாசிக்கிறார். பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு, பொறாமை ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை அவர் படித்தவுடன் அப்படியே ஒரு மாற்றம் அவருக்கு ஏற்பட்டது. தாயினுடைய கண்ணீர் வீண் போகவில்லை. அந்த அகுஸ்தினார் மறை வல்லுநராக இருக்கிறார், ஆயராக இருக்கிறார், திருச்சபையினுடைய பெரிய ஒரு தலைவராக என்று இருக்கிறார். அகுஸ்தினார் என்றால் ஏகப்பட்ட தலைவர்களில் அவர் ஒரு சிறந்த ஒரு தலைவர். இவர் தான் திருச்சபையினுடைய முழு ஆளுமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்படி 17 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அனுபவித்த அவர், கடவுள் ஒரு நேரத்தில் காலம் தாழ்த்துகிறார் என்றால் ஒரு நல்ல ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கிறார், ஒரு மாற்றத்தை கடவுள் கொடுக்கிறார். உடனே நம்மளுக்கு கிடைக்கல, நம்மளுக்கு இது கேட்ட உடனே கிடைக்கல என்பதல்ல. ஒரு செடி இருக்குது, அதை விதை போட்டவுடன் கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும், அப்புறம்தான் அது வளர்ந்து வரும். எந்த நேரத்தில் எந்த ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பது கடவுளுக்கு தெரியும். அந்த அகுஸ்தினாரை 17 ஆண்டுகளுக்கு மேலாக தாயை அங்கே கண்ணீர் சிந்த வைத்து ஒரு பெரிய ஒரு புனிதராக உயர்த்தியிருக்கிறார். காலம் தாழ்த்தலாம் கடவுள், ஆனால் அவர் செயலாற்றி கொண்டே இருக்கிறார். என்னை நற்செய்தியில் பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பெண்மணியிடம் நடந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு வாசிக்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய உண்மையான நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும். கனானேய பெண். இப்போ கனானேய பெண்ணிடம் இயேசு புதுமைகள் செய்கின்ற பொழுது நம்பிக்கை இருந்தால் போதும். கடவுளும் நம்பிக்கை இருக்குதா, நீ நம்புகிறாயா, போதும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நூற்றுத்தலைவர் வருவார், வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இப்படியெல்லாம் இயேசுனுடைய புதுமைகள் ஒவ்வொன்றாக நம்பிக்கை இருந்தால் போதும் என்று இருக்கிறது. ஆனால் இன்றைய நற்செய்தி பகுதியில் அந்த பெண், தாவீதின் மகனே எனக்கு இறங்கும், என்னுடைய மகள் பேய் பிடித்து ரொம்ப கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறார், கெஞ்சுறாங்க, கதறாங்க. ஆனால் இயேசுனுடைய பதில், நாய்க்குட்டிகளுக்கு எடுத்து போட முடியுமா, இஸ்ராயலுக்கு மக்களிடமே அனுப்பப்பட்டேன், இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறார். ஏன் இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினார் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர் சீதோன் அந்த பகுதிகளுக்கு போகிறார். இதுக்கு முன்னாடி இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இஸ்ராயல் மக்களுக்கும் அங்கே கனானாய மக்களுக்கும் 1400 வருடங்களாக ஒரு பகை இருந்தது. என்ன பகை என்றால், யோசுவா காலத்திலே இருந்தது. யோசுவா மக்களை எல்லாம் வழிநடத்தி கானான் நாட்டுக்கு போகின்ற பொழுது, கானான் நாட்டில் இந்த கனானியர்கள் வாழ்கிறார்கள்.
அவர்கள் விக்கிர வழிபாடு, சிலை வழிபாடை வைத்து அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது இஸ்ராயல் மக்களுக்கு பிடிக்கவில்லை. அதிலிருந்து ஒரு வெறுப்பு அவர்களுக்கு ஏற்பட்டது. கனானியர்களை பார்த்தாலே ஒரு வெறுப்பு. அந்த சீதோன் பகுதிகளுக்கு யூத மக்கள் போகவே மாட்டாங்க. அவங்கள பார்த்தாலே ஒரு பகை, ஒரு வெறுப்பு இருக்கும். அதனால தான் அங்கே சீடர்கள் என்ன செய்கிறாங்க, நமக்கு பின்னாடி கத்திக்கிட்டே வராளே அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு பின்னாடி ஒரு பெண் வர்றாங்க, பாவமாக இருக்குது, அனுப்பிவிடுங்க வார்த்தை அவர்கள் பயன்படுத்தவில்லை. சொல்லக்கூடிய வார்த்தை, தமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாளே அனுப்பிவிடுங்க. அந்த ஒரு பகை, வெறுப்பு அந்த சீடர்களுடைய மனதில் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலம் தாழ்த்துவது எதற்கு என்றால், அவளுடைய நம்பிக்கை ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும். அவருடைய நம்பிக்கை இன்னும் மென்மேலும் பெருக்குவதற்காகவும், அந்த நம்பிக்கை எப்படி அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார் கடவுள் மீது என்பதை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தையை சொன்னால் அந்த பெண்மணி என்ன செய்கிறார், மேசையிலிருந்து வெறும் சிறு துண்டுகளையும் நாய்க்குட்டைகள்லாம் தின்னுமே. இப்போ இந்த வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்துவது, இவ்வளவு நாட்கள் ஒரு பகையோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் இப்படி இனிமேல் இருக்கக்கூடாது, பகை என்பது ஒவ்வொரு மனிதரிடம் இருக்கவே கூடாது என்பதை அங்கே புரிய வைப்பதற்காக கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தைகள், அம்மா உனது நம்பிக்கை பெரிது. ஆண்டவருக்கு தெரியும் நம்பிக்கை எப்படி வச்சுருப்பாங்கன்னு, வருகின்ற பொழுதே அவருக்கு தெரியும். ஆனால் என்ன செய்கிறார், இந்த வார்த்தைகள் மூலமாக மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறார். சீடர்கள், குறிப்பாக சீடர்களுக்கு இவளை அனுப்பிவிடும், கத்திக்கிட்டே இருக்கிறா என்று சொல்லக்கூடிய சீடர்களை அவர்களுக்கு இந்த நம்பிக்கை, அம்மா உனது நம்பிக்கை பெரிது, நீ போ அப்படின்னு போகும்போது அந்த குணம் கிடைக்கிற நிகழ்வு. ஆண்டவர் இயேசு காலம் தாழ்த்துவார், ஆனால் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செயல்பட்டு கொண்டே இருப்பார். அந்த பெண்மனுடைய நம்பிக்கையை எல்லா மக்களுக்கும் அங்கே கொடுத்தார். இன்றைக்கி முக்கியமாக ஒரு திருவிழாவை கொண்டாடுகிறோம். என்ன திருவிழா என்றால், அன்னை மரியாளுக்கு ஒரு ஆலயம் நேர்ந்தெளிப்பு. அந்த ஆலயம் எப்படி இருக்கிறது, ரோமையிலே அன்னை மரியாளுக்கு என்று ஒரு ஆலயம், பெரிய ஒரு பேராலயம் நேர்ந்தளிக்கப்பட்ட நாள் என்று. அந்த ஆலயம் எப்படி உருவானது என்றால், 358ஆம் ஆண்டு, கிபி 358ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஒரு பெரிய ரோமையில் உள்ள ஒரு பெரிய செல்வந்தர் தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, சரி நம்முடைய சொத்துக்கள் எல்லாம், குழந்தைகள் இல்லை, நம்முடைய சொத்துக்களை எல்லாம் கடவுளுக்கு நாம் காணிக்கையாக கொடுத்து விடலாம் என்று அவர்கள் நினைத்து ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அன்னை மரியாளிடத்திலே அங்கே முட்டி போட்டு அவர்கள் கண்ணீர் சிந்தி ஜெபம் செய்கிறாங்க. எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்க இருக்கிறோம், எங்களை வழி நடத்து என்று அவர்கள் அந்த பணக்கார தம்பதிகள் ஜெபிக்கிறார்கள். அவர்களுடைய ஜெபத்தை அன்னை மரியாள் அங்கே கேட்டு அன்று இரவே என்ன செய்கிறார், அங்கே அவர்களுக்கு கனவில் தோன்றுகிறார். அவர்களுக்கு மட்டுமல்ல, அப்போது ஆயராக இருந்த லிபேரியுஸ் ஆயருக்கும் ஒரே நேரத்தில் அவர்களுக்கு கனவில் தோன்றி, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி, அதாவது இன்று, எந்த இடத்தில் பனி பெய்கின்றதோ அந்த இடத்தில் எனக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். பார்க்குறாங்க. அடுத்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி, அடுத்த நாள் காலை ஆயரும் அங்கே வருகிறார், அங்கே இருக்கிறாரு, இவர்கள் வர்றாங்க. 2 பேருக்கு ஒரே நேரத்தில் கனவு. பயங்கரமான வெயில். ஆகஸ்ட் மாதம் என்றால் ரோமையிலே கோடை காலம், வெயில் அடிக்கிறது. இப்போ நம்ம ஊரில் எல்லா நாளில் வெயில் அடிச்சிட்டு இருக்குது, மழையே இல்லாத ஒரு சூழல். அப்போ அந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு கோடை நேரத்தில் பனி எப்போது பெய்யும்? அன்னை மரியாள் அந்த பனியை ஒரு இடத்துல அவர் அங்கே ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பெய்ய வைக்கிறார். என்ன இடம் என்றால், எஸ்குலைன் அந்த ஒரு குன்றின் மீது நிறைய பனிகள் அங்கே பெய்தது. அங்கே என்ன செஞ்சாங்க என்றால், அன்னை மரியாவுக்கு என்று ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை அங்கே கட்டினார்கள். அடுத்து கிபி 431ஆம் ஆண்டு எபேசு சங்கம் கூடிய பொழுது அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்பதை அறிவித்தனுடைய நினைவாக மிக பிரமாண்டமாக ஒரு பேராலயமாக அந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு இன்று அதற்கு நேர்ந்தெளிப்பு திருவிழாவை அங்கே கொண்டாடுகிறார்கள். அப்போ அன்னை மரியாள் ஒரு வெப்பமான ஒரு சூழலிலும் ஒரு பணியை அங்கே கொடுத்து, இந்த இடத்திலே நான் இருக்கிறேன், அங்கு வருகிற எல்லாருக்கும் அற்புதங்களை செய்வேன் என்று அந்த வெப்பமான சூழ்நிலையிலும் ஒரு குளிர்ச்சியான நிலையை அன்னை மரியாள் அங்கே ஏற்படுத்தி கொடுத்தார். கண்ணீரோடு வருகிறவர்களுக்கு, கவலையோடு வருகிறவர்கள் எல்லாருக்கும், அங்கே சூடாக வருகிற அனைத்து பேருக்கும் குளிர்ச்சியை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து அன்னை மரியாள் இந்த இடம் ஒரு புனிதமான இடம் என்று சொல்லி அந்த இடத்தை
தேர்வு செய்த அந்த நாளை இன்று நாம் அன்னை மரியா பனி மாதா என்று ஆலயம் என்று நாம் கொண்டாடுகிறோம். அன்னை மரியாள் நமது வேலை நகரையும் ஒரு புனித இடமாக தேர்ந்தெடுத்து இங்கு வந்து இருந்து கொண்டு தேடி வருகிற அத்தனை மக்களுக்கும் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் காட்சி கொடுத்த இடம் இந்த இடம். அந்த வேலை நகரிலே அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்ற பொழுது எல்லா மக்களும் தேடி வருகிற அத்தனை பேருக்கும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறார். காலங்கள் சில நேரத்தில் தாமதிக்கலாம், ஆனால் கடவுள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். கண்ணீரோடு வருகிறவர்கள், கவலையோடு வருகிறவர்கள், திருமணம் நடக்கவில்லை, ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருந்து கொண்டே இருக்கும். அன்னை மரியாளுக்கு இல்லாத துன்பங்கள் இல்லவே இல்லை. 7 மிகப்பெரிய துன்பங்களை அன்னை மரியாள் அனுபவித்தார். அதனால் அன்னை மரியாவுக்கு எல்லா நிகழும் தெரியும். ஒரு மனிதன் எப்படி துன்பப்படுகிறான், என்ன தேவை என்பது அன்னை மரியாவுக்கு முழுமையாக தெரியும். யாரெல்லாம் முழு நம்பிக்கையோடு அவரிடம் ஜெபிக்கின்றார்களோ அவர்களுக்கு அன்னை மரியாள் வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். கண்ணீரோடு ஜெபிக்கின்ற அனைத்து மக்களுக்கும் கண்ணீரை அவர் துடைத்து மகிழ்ச்சியை கொடுப்பார். அதனால் அன்னை மரியாளை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களும் நீங்கள் அனைவரும் நீங்கள் வீட்டிற்கு செல்கின்ற பொழுது மகிழ்ச்சியோடு செல்வீர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு துன்பத்தையும் அன்னை மரியாள் பார்த்து இந்த துன்பத்தை இவருக்கு நான் இனிமேல் கொடுக்க மாட்டேன், ஏனென்றால் தேடி வந்து இருந்து கொண்டு அற்புதங்களை செய்யக்கூடிய புனிதமான இடத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவரோடு இணைந்து நாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். எப்படி மோனிகா அம்மாள் 17 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய மகனுக்காக கண்ணீர் சிந்தி அவர் தன்னுடைய மகன் திருந்த வேண்டும் என்று வேண்டினாரோ, அதை காலம் தாமதித்தாலும் ஒரு பெரிய ஒரு புனிதராக அவரை மாற்றியிருக்கிறார். அவர் நம்பிக்கையை பெருசாக தூண்டக்கூடிய மக்கள் பகைமை உணர்வு இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக கரானைய பெண் 1400 வருடங்களாக ஒரு பகைமை ஏற்படுத்திய அந்த நிலையில் அந்த பெண்ணிடம்தான் அதிகமான நம்பிக்கை உண்டு. உங்களிடம் அந்த நம்பிக்கை இல்லை என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே புரிய வைக்கிறார். அம்மா, உங்களது நம்பிக்கை பெரிது, நம்பிக்கையோடு கேளுங்கள், கடவுள் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். நம்பிக்கை இல்லாத மனிதர்களிடத்தில் அது கிடைக்கவே கிடைக்காது. நம்பிக்கையோடு இருக்கிற எல்லா மனிதர்களிடத்திலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறீர்கள், தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் அனைவருக்கும் அன்னை மரியாள் வேண்டிய ஆசீர்வாதத்தை நிறைய கொடுப்பார். ஏனென்றால் இன்றைய நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள். ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்னை மரியாள் எந்த இடத்தில் அதிகமாக பனி பொழிகிறதோ அந்த இடத்தில் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று பணிந்து அந்த ஆலயம் கட்டி இன்று பிரமாண்டமாக அன்னை மரியாள் என்று தனக்கு ஒரு ஆலயத்தை அமைத்து கொண்டு எல்லா மக்களுக்கும் அற்புதங்களை அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் அன்னை மரியாளிடம் கேட்போம், நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அருள் வளங்களையும் கொடுத்து நம்மை முழுமையாக பாதுகாப்பார். அன்னை மரியாள் ஒருபோது நம்மை கண்ணீரோடு விடவே மாட்டார். கண்ணீரை துடைத்து நன்மைகள் கொடுத்து மட்டும் அனுப்புவார். அத்தகைய நம்பிக்கையோடு இத்திருப்பலியிலே மன்றாடுவோம்.